வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, CMF Phone 2 Proவோட நிறைய லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இது என்னைக்கு லான்ச் ஆக போகுது, என்ன பிரைசிங்க்கு வரப்போகுது, என்னெல்லாம் ஸ்பெக்ஸ்ல வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 28ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல தான் லான்ச் ஆக போகுது. அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து CMF Phone 1ஓட ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாது. இது வந்து CMF Phone 2 Pro. ப்ரோங்கிற நேம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ CMF Phone 2 அப்படின்னு இன்னொரு ஃபோனுமே வரப்போகுது. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 to 16,000 செக்மெண்ட்டில் வரப்போகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது கேட்டகரி 19,000 to 20,000 இந்த செக்மெண்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் CMF Phone 1ல நம்ம சொல்லியிருந்த நிறையா பிரச்சனையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 Proவில் வந்து சரி பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் டிசைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா பல்காக இருக்கும் அந்த பேக் பேனில் கழட்டி போடுறதுனால. அண்ட் சைடோட எட்ஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக இந்த டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டடான கார்னர்ஸோட வருது. ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது இந்த டைம். அண்ட் அதே சமயத்தில் பேக் பேனில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி டிசைனையும் மாற்ற கிடையாது. இந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பேக் பேனில் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் CMF Phone 1 வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட பேனல்லாம் தூக்கி இதில் மாற்ற முடியாது. இதுக்கு செப்பரேட்டாக சில அக்சசரிஸ் இருக்கும், அதை மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். டிசைனில் இந்த டைம் டியூல் டோன் பேட்டர்னில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மேலே ஒரு கலர், கீழே வந்து அதுக்கு லைட்டான ஒரு கலர்ஸ் வந்து இருக்குது. மொத்தம் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கலர் வேரியன்ட் வருது. ஒன்று வந்து ஆரஞ்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட். அண்ட் டிசைனில் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எசென்சியல் கீயை இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹை எண்ட் ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் அது, லோ எண்ட் ஃபோன்ஸுக்குலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த OnePlus எல்லாம் அந்த அலர்ட் செல் வந்து முன்னு தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபோன்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியல் கீயை வந்து கொண்டு வராங்க. ரொம்பவே நல்ல விஷயம். அது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது கிடைக்கிறது ஒரு ஆடடான அட்வான்டேஜ் தான். ஃபோனில் இன்னொரு முக்கியமான ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமரா டிசைன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உருப்படியான கேமரா சென்சார். ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 MP ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரியாக 50 MP டெலஃபோட்டோவுமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் டெலஃபோட்டோ பார்க்குறது இப்போலாம் ரொம்பவே ரேரான விஷயமா இருக்குது. பட் நத்திங் இதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அல்ட்ராவைடே கட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இவங்க டெலஃபோட்டோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. OIS இந்த ஃபோனில் கிடையாது. அண்ட் மூணாவதாக இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைடு. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு கேமரா செட்டப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க போது இவங்களோட என்னதான் கேமரா செட்டப் இவ்வளோ கொடுத்தாலும் இவங்களோட ஆப்டிமைசேஷனில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் லான்ச் ஆகட்டும் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, CMF Phone 2 Proவில் வந்து உங்களுக்கு சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபோன் எத்தனை வாட்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. பட் 33 வாட்ஸ் சப்போர்ட் இருக்க சார்ஜர் பாக்ஸில் இருக்குது. அண்ட் 5000 mAhக்கான பேட்டரியுமே இருக்குது. அண்ட் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸும் இந்த ஃபோனோடய தராங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான கேஸு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் மிஸ் ஆச்சு. இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் எல்லாத்தோட ஃப்ளாஸும் கேட்டு இது மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் டிஸ்பிளேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hzக்கான refresh rate சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஒன்று சால்வ் பண்ணியிருப்பாங்க. போன டைம் இந்த CMF Phone 1ல பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்கும். அது பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இந்த ஃபோனில் பெசல்ஸை நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த பஞ்சுவல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இது இமேஜில் பார்க்க தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நேரில் பார்த்தா கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்குமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபோன் வரும்போது Android 15 Nothing OS 3.1 தான் வரப்போகுது. அண்ட் இந்த ஃபோனில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ப்ராசருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நேரம். ஸோ Dimensity 7300 Pro அப்படிங்கிற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் 7300 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது அதோட கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ண வருஷன். மற்றபடி ப்ராசரில் பெருசாக எந்த சேஞ்சும் இருக்காது. ஐ திங்க் வரும்போதே BGMIயில் 120 FPS சப்போர்ட்டோட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ ப்ரைஸிங் கண்டிப்பாக அண்டர் 20,000 தான் வரப்போகுது. பேங்க் ஆஃபர்லாம் போட்டு 19,000 கொண்டு வருவாங்க நான் வந்து கெஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்லாம் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.